ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட 6th பார்ட்டை தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு ஜங்கு கிட்ட நம்ம 2 பேரும் சேர்ந்து நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம், ஸோ ரெடி ஆகுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஏதோ ஒன்று பிளான் பண்ணிட்டு இருந்திருப்பா இல்லையா. இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா சொன்ன மாதிரியே ஜங்கு வந்துட்டு ரெடி பண்ணி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கா. ஏதோ சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்திருக்கா போல். நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இந்த சேரிட்டி ஒர்க்குக்காக ஏலம்லாம் விடுவாங்கள்ல, நிறைய பொருளெல்லாம் ஏலத்துக்கு விட்டு அதை வாங்குற ஒர்க்கை வச்சு சேரிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களே. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு இவளை இன்வைட் பண்ணியிருப்பாங்க போல். அதுக்கு தான் இப்போ இவளை ஜங்கையுமே கூட்டிகிட்டு வந்திருக்கா. அங்கே வந்து எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. அப்போ பார்த்தா திடீர்னு அங்கே ஏலம்லாம் விட்டுட்ருக்கவர் ரொம்ப புகழ்ந்து புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காரு. வேறு யாரையும் கிடையாது, ஜங்கை தான். என்னடா இதுன்னு சொல்லிட்டு அவனுக்கே புரியல. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது இந்த மாதிரி தன்னுடைய ஒய்ஃப்காக அவங்க மேலே நான் வச்சிருக்க லவ் எந்த அளவுக்கு உண்மைன்றதை காமிக்கிறதுக்காக மிஸ்டர் ஜங் வந்துட்டு அவங்களுடைய ஒய்ஃபுக்கு இந்த டைமண்டை 50 லட்சம் கொடுத்து வாங்குறாருன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை எல்லார் முன்னாடியும் சொல்லிவிட ஜங்கு அவ்வளோதான். ஐயோயோ இல்லை சத்தியமா ஹனி இதை நான் வாங்கவே இல்லை. ஒருவேளை அவர் எதுவும் தெரியாமல் பேரை மாற்றி சொல்லிட்டாரோ, நான் வேணா போய் சொல்லிட்டு வந்துட்டுமான்ற மாதிரி கேட்கும்போது இல்லைங்க நான் தான் அப்படி சொன்னேன்ற மாதிரி ஹீரோயின் அசால்ட்டாக சொல்கிறா. என்ன ஹனி சொல்கிற, எதுக்கு இதெல்லாம்ன்ற மாதிரி கேட்கும்போது அட ஆமாங்க, அதான் உங்களை பற்றின ரூமர்ஸ்லாம் வந்திருக்குல்ல, ஸோ அது இல்லை, அது எல்லாமே பொய்ன்னு சொல்லி நம்ம மக்களுக்கு நிரூபிச்சுட்டே இருக்கணும். அதுக்காக தான் இது எல்லாமே. இப்போ மட்டும் நீங்கள் எனக்காக நம்மளுடைய லவ் வந்துட்டு ட்ரூன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக 50 லட்ச ரூபாய் கொடுத்து எனக்கு மட்டும் இந்த டைமண்டை வாங்கி கொடுக்குறீங்கன்னா அதை வச்சு மக்கள் எல்லாரும் புரிஞ்சுப்பாங்கல்ல. பிரிய போகிறவங்களுக்காக எதுக்கு வந்துட்டு இவ்வளோ செலவு பண்ணி அவர் வாங்கி கொடுக்கணும். ஸோ அப்போ கண்டிப்பாக இவங்களுடைய லவ் உண்மையானது தான் சொல்லி எல்லாருமே நம்புவாங்கல்ல. அதான் நான் பிளான் பண்ணி இப்படி பண்ணியிருக்கேன்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு கேட்குறதுக்கெலாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இப்போ 50 லட்சம் இவன் தானே கொடுக்கணும். என்ன நீ இப்படி பண்ணி விட்டியன்ற மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு சரிம்மா எல்லாமே நல்லா தான் இருக்குன்ற மாதிரி இங்கே வெளியே சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயினுக்கு மொபனே மாட்டடா என் பொம்பரை கட்ட மாண்டியா, எப்படி நீ காசு கொடுக்குறேன்னு நானும் பார்க்குறேன்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு வழியாக மொத்த ஏலமும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பொருள் வாங்கினவங்க எல்லாருமே வந்துட்டு காசை கொடுக்கணும் போல். ஸோ அதனால் இப்போ அங்கே ஒரு லேடி வந்துட்டு ஜங் கிட்ட காசுக்காக நின்றுட்டுருக்கா. இவனும் அவன் கிட்ட இருக்க கார்டெல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். பட் எந்த கார்ட்லேயுமே வந்துட்டு இவன்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லவே இல்லை. எல்லா கார்ட்லேயுமே வந்துட்டு மணி கம்மியாக இருக்குன்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப நேரமாக தவிச்சிட்டே நின்றுட்டு இருக்கான். ஹீரோயினும் அதெல்லாம் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிட்ட வரா. ஹனி மறந்துட்டீங்களா, உங்களுடைய இன்னொரு கார்டை நீங்கள் என்கிட்ட அன்றைக்கி ஷாப்பிங்காக கொடுத்தீங்கல்ல, இந்தாங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு கொடுக்க, இந்தாங்க இந்த கார்டை ட்ரை பண்ணி கொடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்கும்போது அதில் பார்த்தா அந்த அளவுக்கு பணம் இருக்குது போல். ஸோ மணி வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஓகே சார் மணி வந்துருச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த லேடி அங்கேருந்து போனதுக்கப்புறமா ஜங் தான், ஏன் ஹனி இப்படிலாம் பண்ணுற, இது உன்னுடைய காசு தானே, கிஃப்ட்ன்றது நான் உனக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி தானே இருக்கணும். இப்போ நீ உன்னுடைய காசையே கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு, எதுக்கு இப்படி பண்ணேன்ற மாதிரி கேட்க, இதில் என்னங்க இருக்குது, ஏன் பணம் எல்லாம் வேறையா, நம்ம பணம் அதெல்லாம், நீங்கள் என்ன இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் சம்பாதிக்கிறது உங்களுக்காக, நீங்கள் சம்பாதிக்கிறது எனக்காக, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னா என்னன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. ஜங்குக்கு இதெல்லாம் கேட்கும்போது இவன் உண்மையாகவே நம்ம மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்கா போலன்னு சொல்லிட்டு இவனுக்கு லைட்டாக கொஞ்சம் கில்ட்டினஸ் வர ஆரம்பிக்குது. ஆனால் அதுக்கப்புறமா தான் காமிக்கிறாங்க ஆக்சுவலி ஹீரோயின் எதுக்காக இதெல்லாம் பண்ணியிருப்பான்னா, இந்த மாதிரி நீங்கள் சம்பாதிக்கிறது எல்லாமே வந்துட்டு உங்கள் 2 பேருக்கும் பொதுவானதாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ வந்துட்டு அது எல்லாத்தையுமே உங்களுக்காகன்னு மட்டும் மாற்றிக்கிறீங்களோ அப்போ தான் இதெல்லாமே வந்துட்டு டிவோர்ஸ் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு மட்டுமே உங்ககிட்ட இருக்கும்னு சொல்லியிருப்பார் போல். அதோட அவர் தான் இந்த மாதிரி கிஃப்ட் விஷயம்லாம் வந்துட்டு எவ்வளோ ப்ரைஸ் ஆனாலும் அது வந்துட்டு நீங்கள் டிவைஸ் அப்ளை பண்ணாலும் உங்களுக்காக தான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதனால தான் இவன் வந்துட்டு தான் காசே செலவு பண்ணி அந்த வந்துட்டு கிஃப்டாக இவளுக்கு கொடுக்குற மாதிரி பண்ணியிருப்பா. ஸோ இப்போ வந்துட்டு இவன் டிவோர்ஸ் அப்ளை பண்ணாலும் இந்த டைமண்டுக்கான காசை வந்துட்டு அவன்கிட்ட கொடுக்கணும், இல்லை இந்த டைமண்டில் பாதி அவனுக்கு ஷேருன்ற மாதிரிலாம் வராது, அது ஃபுல்லாக அவளுக்கே தான் இருக்கும். அதுக்காக தான் இவன் எல்லாத்தையுமே இப்படி பிளான் பண்ணிட்டுருக்கா போல். ஸோ அதை பற்றி தான் அங்கே லாயர்கிட்ட பேசிட்டு வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா. ஏன்னா இவளை பொறுத்த வரைக்கும் டிவோர்ஸ் அப்ளை பண்ணாலும் இவகிட்ட இருந்து 1 ரூபா கூட அவனுக்குன்னு சொல்லிட்டு அவள் கொடுக்குற மாதிரி ஆகிடக்கூடாது. அதுக்காக தான் முன்னாடியே வந்துட்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ணி பக்கவாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அங்கே கட் பண்ணால் இந்த பக்கம் லூஷியை தான் காமிக்கிறாங்க. அவள் பாவம் நேற்றுக்கு பார்ட்டியில் நடந்ததையே இன்னும் யோசிச்சுட்டு இருக்கா போல். ஆனால் அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்காம அவள் ஹஸ்பண்ட் பார்த்தா எழுந்ததுமே, ஐயோ டைம் ஆயிடுச்சா, எனக்கு இன்னொரு மீட்டிங் இருக்குது, நான் சீக்கிரமாக ஆஃபீஸ் கிளம்பணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிடுறான். நேற்று பார்ட்டியில் இவ்வளோ அடிச்சிருக்கான், எல்லாருனோடையும் அசிங்கப்படுத்தியிருக்கான், அதை பற்றி ஒரு வார்த்தையும் கேட்கல. இல்லை நான் அன்றைக்கி தெரியாமல் ஏதோ ஒரு கோவத்தில் நடந்துக்கிட்டேன் சாரின்னு சொல்லிட்டு இவன் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இவன் பாட்டுக்கு எழுந்து அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சுட்டான். அது பார்த்தா இவளுக்கு இன்னும் ஹர்ட் ஆகுது, ரொம்ப கஷ்டப்படுறா. பட் யார்கிட்ட சொல்லி என்னத்தை பண்ண முடியும், எதுவுமே காட்டிக்க முடியல. அதனால இவளுக்கு இருக்கிறதுக்கு இப்போதைக்கு ஒரே ஆள் ஹீரோயின் மட்டும்தானே. ஸோ அவகிட்ட தான் வந்து பேசி புலம்பிட்டு இருக்கா. இந்த மாதிரிலாம் நேற்று பார்ட்டியில் நடந்துச்சுன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினுக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவளை சமாதானப்படுத்திட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போதே அந்த பக்கமாக பார்த்தா நான் வந்துட்டு நடந்து போயிட்டு இருக்கா. அதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் லூஷி தான் பார்க்குறா. அங்கே பாருங்களேன், அது நான் தானே என்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம் அவன் இங்கே என்ன பண்ணுறான்ற மாதிரி பார்க்க,
ஆனால் ஒரு நிமிஷம் மேடம், நீங்கள் ஏதோ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா சொன்னீங்க. ஆனால் அவ என்னடானா ஒரு கப்பு முழுக்க காஃபியை வாங்கி இவ்வளோ குடிச்சிட்டு போயிட்டு இருக்கா. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க காஃபிலாம் குடிக்க மாட்டாங்களேன்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே ஹீரோயினுக்கு பார்த்தா கொஞ்சம் லைட்டாக டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனாலே அடுத்து என்ன பண்ணுறான்னா, ஏதோ எதர்ச்சியாக வந்துட்டு அவங்க நானை பார்க்குற மாதிரி காரை எடுத்துக்கிட்டு போயிட்டு நான் முன்னாடி நிறுத்திட்டு, ஏய் நீ என்னடி இங்கே பண்ணிட்டு இருக்க, அதுவும் கையில் இவ்வளோ பொருள் வச்சுட்டு தனியாக நடந்து போயிட்டு இருக்க, ஏன் உன் பாய் ஃப்ரெண்ட் வரலன்ற மாதிரி கேட்கும்போது அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்காருன்ற மாதிரி நான் சொல்கிறேன். சரி சரி ஓகேவா, நீ வேற ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, உன்னை பார்த்துட்டு நான் எப்படி விட்டு போக முடியும், நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன்ற மாதிரி அவளை காரில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. காரில் போகும்போது ஹீரோயின் வந்துட்டு சும்மா அவளை டீஸ் பண்ணி பார்க்கணுன்றதுக்காக, என்ன உன் பாய் ஃப்ரெண்டு சரியான இவனாக இருப்பான் போல், இந்த மாதிரி டைமில் கூட உன்னை ஷாப்பிங் பண்ணுறதுக்காக தனியாக அனுப்பியிருக்கான், நீ இவ்வளோ பொருளை தூக்கிட்டு இப்படி நடந்து வந்துட்டு இருக்கியே, ரொம்ப ஓவர் ஆட்டிடியூட் காட்டுறவனா இருப்பான் போலன்ற மாதிரி கேட்கும்போது, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவர் ரொம்ப நல்லவர் தான், ஆனால் அவருக்கு ஏதோ ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கான், அதனால தான் வந்துட்டு அவர் என்ன மட்டும் போக சொன்னார், ஆனால் அவருடைய கார்டை தான் என்கிட்ட யூஸ் பண்ணிக்க சொல்லி கொடுத்துட்டு போனாருன்ற மாதிரி இவளும் வந்துட்டு என் பாய் ஃப்ரெண்ட் நல்லவன்தான்ற மாதிரி காட்டிக்கிறதுக்காக பேச, ஹீரோயின் வந்துட்டு இதுதான் இன்னும் பெரிய டேஞ்சரே, இந்த மாதிரி ஆளுங்களாம் நம்ம ஏதோ பணத்துக்காக தான் அவங்க கிட்ட இருக்க மாதிரி நினைப்பாங்க. ஏன்னா அவ மட்டும் உன் மேலே உண்மையாகவே பாசம் அக்கறைனா இருக்கிறவனா இருந்திருந்தா உன் கூட அவனும் தானே ஷாப்பிங் வந்திருப்பான். எவ்வளோ முக்கியமான வேலையாக இருந்தாலும் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சா யார் வந்துட்டு கூட வராமல் இருப்பா. ஆனால் இப்போ அவன் பாரு உன்கிட்ட வெறும் பணத்தை மட்டும் கொடுத்து அனுப்பியிருக்கான். அப்போனா அவன் உன்னை எந்த இடத்துல வச்சிருப்பான்னு நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு நானுன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் நல்லா ஏற்றி விட, நானுக்கு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு வேலை இருக்குமோன்ற மாதிரி தான் தோணுது. பட் இருந்தாலும் வந்துட்டு பெருசாக எதுவுமே காட்டிக்கல. ஸோ ரெண்டு பேரும் இப்படியே பேசிட்டு வந்ததில் ஹீரோயின் என்ன பண்ணிடுறா, சிக்னலை சரியாக கவனிக்காமல் விட்டதுனால கடைசி நேரத்தில் பிரேக் போட்டு சடனாக காரை நிறுத்தவும் பின்னாடி வந்து ஒரு கார் பார்த்தா இவங்க மேலே இடிச்சு சின்னதாக வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது. ரெண்டு பேருமே வந்துட்டு தலையில் அடிபட்டுருது. அதனால உடனே ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க. ஹீரோயினுக்கு வந்துட்டு கையில் மட்டும்தான் அடிபட்டிருக்கு, நானுக்கு தான் தலையில் அடிபட்டிருக்கு போல. ஸோ அவளுக்கு மட்டும் உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. ஹீரோயின் வெளியே தான் நின்றுட்டுருக்கா. நல்ல வேலை ஜங் அங்கே வந்துட்டான். ஹீரோயின் தான் வர சொல்லியிருப்பா போல. ஸோ வந்து பார்த்ததுமே ஹனி என்னாச்சு உனக்கு எதுவும் அடிபட்டிருக்கான்ற மாதிரி கையை பார்க்குறான். பார்த்தா கையில் வந்துட்டு அவளுக்கு ரத்தம் வந்துட்டுருக்கு. என்னம்மா நீ பார்த்து டிரைவ் பண்ண மாட்டியான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போதே உள்ளேருந்து பார்த்தா ஒரு நர்ஸ் வராங்க. எங்கள் நான் பேஷண்ட் கூட வந்திருக்கிறது யாருன்ற மாதிரி கேட்க ஹீரோயின் வந்துட்டு நாங்கள் தான்ன்ற மாதிரி சொல்லும்போது, இந்தாங்க அவங்களுக்கு வந்துட்டு பெருசாக எதுவும் அடியெல்லாம் ஒன்றும் படலை, அவங்க வந்துட்டு சேஃபாக தான் இருக்காங்க, தலையில் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு சின்ன காயம்தான்ற மாதிரி சொல்லிட்டு ரிப்போர்ட்டை கொடுக்க உடனே ஜங் என்ன பண்ணுறான், ஓ குழந்தை ஓகே தானேன்ற மாதிரி கேட்குறான். எது குழந்தையான்ற மாதிரி அந்த நர்ஸ் கேட்குறாங்க. ஆமாங்க அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ஸோ அதனால தான் இவர் வந்துட்டு குழந்தைய பற்றி விசாரிக்கிறாருன்ற மாதிரி ஹீரோயினும் சொல்லும்போது, ஒரு நிமிஷம் ரிப்போர்ட்டை கொடுங்கன்ற மாதிரி அந்த நர்ஸ் வாங்கி பார்த்துட்டு, இல்லையே அவங்க ஒன்றும் ப்ரெக்னெண்ட்டாலாம் இல்லை, நார்மலாக தான் இருக்காங்கன்ற மாதிரி சொல்லவும் இவனுக்கு வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. என்ன சொல்கிறீங்கன்ற மாதிரி ஹீரோயினும் வந்துட்டு ஷாக் ஆகுறா. என்னங்க அப்போ நான் நம்மக்கிட்ட போய் சொல்லியிருக்காளா, எதுக்காக அப்படி போய் சொல்லணுன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தெரியாத மாதிரியே ஜங் கிட்ட கேட்க அவன் ஏதோ ஒரு யோசனையிலேயே நின்றுட்டு இருக்கான். ஆமாம் நீங்களே வேணால் இந்த ரிப்போர்ட்டை பாருங்கள், அவங்க ப்ரெக்னெண்ட்டாலாம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு ரிப்போர்ட்டை காமிக்கவும் ஜங் வந்துட்டு ரிப்போர்ட்லாம் வாங்கி பார்க்குறான். அப்போ தான் தெரியுது அவள் ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை, வேணும்னே போய் சொல்லி நம்மளை ஏமாத்திருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இது தெரிஞ்சதுலேருந்து ஜங் ஒரு மாதிரி நான் மேலே கோவத்துலேயே நின்றுட்டுருக்கா. அப்போ தான் வந்துட்டு நானும் வந்து வெளியே வரா. அவளுக்கு வந்துட்டு இப்போ இங்கே நடந்து எதுவுமே தெரியாதுல்ல. ஸோ சிரிச்சுக்கிட்டே வந்து நிற்கும்போது ஹீரோயின் தான், என்ன நான் இப்படி போய் சொல்லி வச்சிருக்கே, நீ ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லையாமே, என்னமாச்சு எதுவும் தப்பாக எதுவும் பார்த்துட்டியான்ற மாதிரி கேட்கும்போது இவ பார்க்குறா. இந்த விஷயம் எப்படி தெரிய வந்துச்சுன்ற மாதிரி ஜங்க பார்க்கும்போது இவ போய் தான் சொல்லியிருக்கான்றது வேற இவனுக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே நிற்க, ஐயோ தெரிஞ்சிருச்சா இப்போ என்ன பண்ணுறதுன்ற மாதிரி நானும் முழிச்சிட்டே நின்றுட்டுருக்கா. ஆனால் ஜங் பயங்கரமாக அவள் மேலே கோவத்தில் நின்றுட்டுருக்கான். அது வந்துட்டு அவளுக்குமே புரியுது. அப்போ தான் ஹீரோயின் பார்க்குறா, ஆக்சுவலாக இது எல்லாமே வந்துட்டு இவளுடைய பிளான் தான். இந்த மாதிரி லூஷி வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க காஃபி குடிக்க மாட்டாங்களான்னு சொல்லி கேட்டப்போ அவளுக்கு டவுட் வந்திருக்கும்ல, அதை உடனே கன்ஃபார்ம் பண்ணிடலான்றதுக்காக தான் வேணும்னே வந்துட்டு நான் காரில் கூட்டிகிட்டு வர மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டு தெரிஞ்சே தான் பின்னாடி ஒரு கார் வர்றதை இவ கண்ணாடியில் நோட் பண்ணிவிட்டு வேகமாக பிரேக் போட்டு ஒரு சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டு அதை ஜங்குக்கு நேரடியாகவே நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனையும் கால் பண்ணி வர வச்சு இப்படி ஒரு ட்ராமாவை பண்ணியிருப்பா போல. ஸோ அதில் வந்துட்டு இப்போ இவன் நினச்ச மாதிரியே அவள் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா போய் சொல்லி தான் ஏமாத்திருக்கான்ற விஷயம் இவங்க எல்லாருக்குமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஜங்குக்கு அங்கே கோவத்தையும் வெளிப்படையாக காட்டிக்கு வர முடியல. உடனே ஹனி நீ வா நம்ம வீட்டுக்கு போகலான்ற மாதிரி இவளை கூட்டிகிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்துடுறான். இங்கே நானுங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சுட்டு நின்றுட்டுருக்கா. இப்போ நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஜங்கு பார்த்தா ஹீரோயின் கடிலாம் பட்டிருக்கல, அதுக்கு வந்துட்டு ரொம்ப அக்கறையாக மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கே ஒரு மாதிரியா இருக்குது, இவன் நல்லவனா கெட்டவனானே புரிஞ்சுக்க முடியலையே, அப்பப்போ இப்படி சைக்கோத்தனமாக மாறிட்டே இருக்கானேன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து கொஞ்சம் அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு மறுபடியும் ஜங்கை வந்து ஏதோ ஒரு டின்னருக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கா. அதுவும் யார் கூட சேர்ந்து டின்னர்னா, இப்போ ஜங் வந்துட்டு ஒரு கம்பெனியில் ஆக்டராக வேலை பார்த்துட்டு இருக்கான்ல, அந்த கம்பெனிக்கு ஆப்போசிட் கம்பெனியாக ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அந்த ஆப்போசிட் கம்பெனியோட ஓனர் கூட ஒரு டின்னர் மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கா போல. ஸோ அங்கே வரும்போதே ஜங் கேட்குறான், அனி இதெல்லாம் கரெக்டாக வருமா, இப்படி நான் ஆப்போசிட் கம்பெனியோட ஓனரை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு என் கம்பெனி ஓனருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும், என்னை வேலையை விட்டு எடுத்துருவாங்களேன்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் ஆகாது,
இதில் என்ன இருக்குது? அது மட்டும் இல்லாமல் அவர் என்னோட ஃப்ரெண்டு. ஸோ இது வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லி மீட்டிங்காக தானே இருக்க போகுது. நம்ம ஒன்றும் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கூட்டிகிட்டு வரா. சரின்னு சொல்லிட்டு ஜங்கு வந்து அவர்கிட்ட ரொம்ப நல்லா சிரிச்சு பேசிகிட்டு இருக்கிறத மேலே இருந்து பார்த்தா ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காரு. இவர் யாருன்னு சொல்லி பார்த்தா இப்போ கரண்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த ஏஜென்சியோட ஓனர் போல. ஸோ பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடுறாரு, இவன் என்ன நம்ம ஆப்போசிட் கம்பெனி கூட பேசிகிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, கம்பெனிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஆக்டர் ஜங்கை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக எடுங்க. அவர் இப்போ கரண்ட்டாக என்ன ப்ராஜெக்ட்லலாம் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆப்போசிட் கம்பெனி கூட ஏதாச்சும் கொலாபரேஷன் பண்ண ஐடியாவில் இருக்காரான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். அப்படி அவர் ஆப்போசிட் கம்பெனி கூட இருக்கிறது உண்மைன்னு சொல்லி தெரிஞ்சால் உடனே அவனை நம்ம கம்பெனிலேருந்து வேலையை வீட்டே நிறுத்துங்க. அடுத்து அவனுடைய மூவிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் கேன்சல் பண்ணி விடுங்கன்ற மாதிரி ஆர்டர் கொடுத்துட்டு இது எல்லாத்தையுமே பார்த்தா இங்கே கீழே உட்காந்து ஹீரோயின் வந்துட்டு அவர் பேசுகிறத நல்லா பார்த்துட்டு தான் இருக்கா. அவர் என்ன பேசுகிறாருன்றது தெரியாது, பட் அவர் யார்கிட்டயும் பேசிட்டு இருக்கிறத பார்க்குறா. ஸோ அப்போ தான் தெரியுது இதையுமே வந்துட்டு இவ பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கா போல. ஏன்னா இவனை வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியில இருந்தே இவ பிளாக் லிஸ்ட் ஆகணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டா. எந்த கம்பெனிக்கு போனாலும் இவனுக்கு வேலையே கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவளுடைய அடுத்த கட்ட ரிவெஞ்சா இதில் இறங்கியிருக்கா போல. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஓனரும் அதை பார்த்துட்டு கொலவெறியில் அங்கே ஒரு மாதிரி முறைச்சிட்டே இருக்க ஹீரோயின் அதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே பிளான் பக்காவாக தான் போயிட்டு இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இப்போ அடுத்து இந்த மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வெளியே வந்துட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறா, அவள் தான் ஏதோ ஒரு டீமை வச்சிருக்கால இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் லீக் பண்ணி விடுறதுக்கு. ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஆக்டர் ஜங் வந்துட்டு அவருடைய கம்பெனில இருந்து அவங்களுடைய ஆப்போசிட் கம்பெனிக்கு மாற போகிறதா ஒரு நியூஸை வந்துட்டு நீங்கள் பப்ளிஷ் பண்ணி விடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்கா. அவள் பேசிட்டு காலை கட் பண்ணதுமே பின்னாடி வந்துட்டு ஜங்கும் வந்துடுறான். என்னாச்சு, இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்ற மாதிரி கேட்க, இல்லை நீ வாஷ்ரூம் போயிட்டு வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே பார்த்தா அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கிங்க்கு வரும்போது தான் அந்த பக்கம் வேகமாக ஒரு கார் வர அதனால வேலையா ஹீரோயின் மேலே இடிச்சிருக்கும். ஆனால் அதை பார்த்ததுமே ஜங் என்ன பண்ணிடுறான், ஜஸ்ட் மிஸ்ல அவளை பிடிச்சி பின்னாடி இழுத்துட்டு ரெண்டு பேரும் போய் கீழே விழுந்ததில் ஜங்கோட காலில் பார்த்தா பயங்கரமாக அடிபட்டுருது. ஆக்சுவலாக அங்கே நல்ல வேலை ஹீரோயினுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கணும், பட் ஜங் தான் வந்துட்டு இவளை காப்பாற்றிருக்கான். அதுவும் இல்லாமல் அவனுக்கு ரத்தம் வர வரதை பார்த்ததுமே ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் ஃபீல் ஆயிட்டா. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ அவனுக்கு கட்டெல்லாம் தான் போட்டுட்டு இருக்காங்க. அங்க கூட பார்த்தா ஷங் வழியிலையும் ஹனி உனக்கு ஓகே தானே, எதுவும் அடியெல்லாம் படலன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இவளுக்கு வந்துட்டு அது ஒரு மாதிரியா ஆயிடுது. அதுலேயும் அந்த டாக்டர் வந்துட்டு பரவாயில்லையே, உங்களுக்கு அடிப்பட்டு இந்த அளவுக்கு ரத்தம்லாம் வந்துட்டு இருக்கும்போது கூட நீங்கள் உங்கள் ஒய்ஃப் மேலே ரொம்ப கேரிங்காக இருக்கீங்களே, சூப்பர்ன்ற மாதிரி சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்கேன். ஆமாம், எனக்கு எல்லாமே என் ஒய்ஃப் தானே, அப்போ அவளுக்கு எதுவும் ஆகாமல் பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமைல, அதனால தான் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் எனக்கு சீக்கிரமாகவே சரியாயிடுன்ற மாதிரி ஹீரோயினை பார்த்துட்டே பேசிகிட்டு இருக்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு வந்துட்டு இவன் உண்மையாகவே நல்லவனா கெட்டவனான்ற மாதிரி ரொம்ப டவுட் வர ஆரம்பிச்சிருது. பட் இருந்தாலும் நமக்காக உயிரை கொடுக்குற அளவுக்கு இப்படி ரத்த காயத்தெல்லாம் வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கரிசனை வருவோம். இவன் என்ன பண்ணுறா, வெளியே வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாருக்கோ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நியூஸை பப்ளிஷ் பண்ணி விடுங்கன்னு சொல்லியிருப்பாள். இப்போ மறுபடியும் கால் பண்ணி வேண்டாம், அந்த விஷயத்த வந்து கொஞ்சம் ஹோல்டில் வைங்க, நான் சொல்கிற வரைக்கும் அந்த விஷயத்த பப்ளிஷ் பண்ண வேணான்ற மாதிரி சொல்லிட்டா. அப்போ பேசி முடிச்சதுக்கப்புறமா ஜங்கும் வந்துட்டு ஒரு வழியாக ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டு கட்டெல்லாம் கட்டிட்டு வந்துட்டான் போல். அதனால் ரெண்டு பேருமே வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. வாங்க நானே உங்களை பத்திரமா கூட்டிகிட்டு போகிறேன்ற மாதிரி ஹீரோயின் தான் அவனை நடக்க முடியல அவனால், ஸோ இவன் தான் ஹெல்ப் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. அந்த டைமில் ஹீரோயினுக்கு ஒருத்தர் கால் பண்ணி, மேடம் ஸ்கிரிப்ட் கேட்டிருந்தோமே நீங்கள் இன்னும் கொடுக்கவே இல்லை, அதை பற்றி கொஞ்சம் உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்குது, நீங்கள் நேராக வர முடியுமான்ற மாதிரி கேட்க இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இல்லைங்க என்னால் இப்போ முடியாது, நான் அப்புறமா வந்து உங்களை மீட் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ண பார்க்குறா. பட் ஜங் தான், என்னம்மா அவனுக்கு வேலை வந்துருச்சா, பரவாயில்ல வீடு நானே அட்ஜஸ்ட் பண்ணி வீட்டுக்கு போய்க்கிறேன், நீ முதல்ல போய் வேலையை பாரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி சொல்ல. இல்லை இருந்தாலும் உங்களை இந்த நிலைமையில் எப்படி விட்டுட்டு போகிறதுன்ற மாதிரி இவ கேட்கும்போது, அதான் நானே சொல்லிட்டேனே, என்னோட கம்பெனிக்கு கால் பண்ணி யாரையாச்சும் காரை எடுத்துகிட்டு வர சொல்கிறேன், அப்படி இல்லை நான் கேப் புக் பண்ணி போய்க்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ போ நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லுவோம். சரின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்தா நான் வரேன் ஃபோனில் சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்து போங்கன்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிச்சிடுறா. இவனும் நடக்க முடியாமல் அப்படியே பொறுமையாக தத்தி தத்தி நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா கரெக்டாக ஒரு கார் வருது. அந்த காரில் வந்துட்டு இருக்கிறது வேறு யாரும் கிடையாது, நான் தான். இவன் தான் வர சொல்லியிருப்பான் போல். ஸோ காருக்குள்ளே போய் உட்காந்ததுமே ரெண்டு பேரும் பார்த்தா ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் தெரியுது இவ்வளோ நேரம் இவன் பண்ணது கூட எல்லாமே ஆக்டிங் தான் போல். ஏன்னா அந்த பார்க்கிங்கில் வந்துட்டு ஹீரோயின் மேலே ஒரு கார் இடிக்கிற மாதிரி வந்திருக்கோம்ல, அதை ஓட்டிட்டு வந்ததே பார்த்தா நான் தான். பிளான் பண்ணி தான் இவங்க ரெண்டு பேருமே இதை பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக இதை பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா இவன் வந்துட்டு அந்த ஆப்போசிட் கம்பெனியோட ஆள் கூட பேசிட்டு வாஷ்ரூம் போயிருப்பான்ல, அப்போ தான் பார்த்தா இவன் அவனை பார்த்து பேசியிருப்பா போல். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜங் இவன் மேலே கோவத்தில் தான் இருந்திருப்பான், ஏன்னா இவன் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத போய் சொல்லி ஏமாத்திருப்பாள். ஸோ அந்த கோவத்தில் இவகிட்ட பேசாமல் இருக்கும்போது இவளே பார்த்துட்டு, எனக்கு புரியுது, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா உங்ககிட்ட போய் சொன்னதுனால நீங்கள் என் மேலே கோவமாக இருக்கீங்க, அது கரெக்டு தான், நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் நான் அப்படி சொன்னதுக்கு காரணம் உன் மேலே இருக்க லவ்வில் தான், எங்கே நீ என்னை விட்டு போயிடுவியோன்ற பயத்தில்
தான் நான் அப்படி சொல்லிட்டேன். ஆனால் உன் பொண்டாட்டி உனக்கு தெரியாமல் உன்னை எந்த அளவுக்கு ஏமாற்றி முட்டாளாக்கிட்டு இருக்கான்றத இப்போ உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன்ற மாதிரி சொல்கிறா. இவனுக்கு ஒன்றுமே புரியல. எப்போ பாரு நீ அவன் மேலே பழி போட்டுட்டே இருப்பல, இப்போ என்ன சொல்ல போகிறேன்ற மாதிரி கேட்கும்போது, ஐயோ நான் பழி போட வரல, உண்மையாக தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ உனக்கே தெரியாமல் உங்கள் 2 பேருக்கும் பொதுவாக இருக்க சொத்து எல்லாத்தையுமே அவ பக்கமாக திருப்பணுன்றதுக்காக நிறைய விஷயத்த பிளான் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்கிறா. இவனுக்கு ஒன்றுமே புரியல. நீ என்ன சொல்ல வரேன்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் இந்த மாதிரி நம்ம 2 பேரும் அஃபேரில் இருந்துக்கிட்டு அவளை ஏமாத்துறன்ற விஷயம் உங்கள் ஒய்ஃபுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஸோ அதுக்காக தான் அவன் வந்துட்டு பழி வாங்குறதுக்காக இவ்வளோ நேரம் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். பட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜங் இதை நம்பல. நீ என்ன மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா, எதுக்கு எப்படிலாம் அவன் மேலே வீண் பழி போட்டுட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லும்போது, உங்களுக்கு புரியலையா, உண்மையாகவே அவன் நம்மளை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணிட்டு இருக்கா. அதை நானே பார்த்தேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ ஒரு விஷயத்த சொல்றா. என்னன்னா, இவ வந்துட்டு நேற்றுக்கு ஏதோ ஒரு விஷயமா லாயரை பார்த்து பேசுறதுக்காக போயிருப்பா போல. அங்கே வந்துட்டு ஹீரோயினுமே அவளுடைய லாயர் கூட பேசிட்டு போயிட்டு இருந்திருப்பா. அதை பார்த்ததுமே இவளுக்கு வந்து டவுட் வந்திருக்கும், இவ என்ன விஷயமா திடீர்னு இப்படி லாயரை பார்க்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே ஹீரோயினும் அந்த லாயரும் ரூமை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா இவ என்ன பண்ணியிருப்பா, அந்த ரூம்குள்ளே போயிட்டு என்ன விஷயமா இவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லி ஏதாச்சும் டாக்குமெண்ட் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பா. அப்போ தான் ஹீரோயின் வந்துட்டு டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருப்பாள். அந்த ஃபைலை வந்துட்டு அந்த லாயர் அங்கே வச்சிருப்பா போல. ஸோ அதை பார்த்தா இவ கரெக்டாக தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டா. ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு வந்திருப்பா போல. ஸோ இப்போ அதெல்லாம் தான் வந்துட்டு இவ ஜங் கிட்ட காட்டிட்டு இருக்கா. அவனும் அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்பவே ஆரம்பிக்கிறான். இப்போவாச்சும் நான் சொல்கிறதெல்லாம் நீ நம்புறியா? இப்போ கூட அவள் உன்னை ஆப்போசிட் கம்பெனியோட ஓனரை பார்க்கறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்காளே, அதுவுமே அவளுடைய பிளான் தான். ஏன்னா நீ அந்த ஆப்போசிட் கம்பெனி ஓனர் கூட பேசிகிட்டு இருந்ததை நம்ம கம்பெனி ஓனர் அங்கே மேலே இருந்து பார்த்துட்டாரு. ஸோ அவள் வேணும்னே இதை பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கா. அவள் டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்குன்னு பொதுவாக இருக்க சொத்து எல்லாத்தையுமே அவள் பக்கம் மட்டும் மாற்றணும்னு சொல்லி தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா. இப்போவாச்சும் உனக்கு இதெல்லாம் புரியுதான்ற மாதிரி கேட்கும்போது இவனுக்கு இப்போ தான் எல்லாமே ஸ்ட்ரைக்கே ஆகுது. அவள் ஆரம்பத்துலேருந்தே நம்மளை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் ஒரு விஷயமும் பக்காவாக பிளான் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஆனால் நமக்கு தான் அது லேட்டாக தெரிய வந்திருக்குன்ற மாதிரி நான் எல்லா விஷயத்தையும் புட்டு வைக்க இப்போ வந்துட்டு ஜங்குக்கு எல்லாமே ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு நம்மளால் உடனே போய் அவகிட்ட இந்த விஷயத்தை கேட்ட முடியாது. ஏன்னா இது வரைக்கும் அவள் எந்த அளவுக்கு சொத்தை அவள் பேருக்கு மாற்றிருக்கான்றது தெரியாது. நான் எல்லா சொத்தையும் என் பக்கமும் மாற்றிட்டு தான் வந்துட்டு டிவோர்ஸ்க்கே அப்ளை பண்ணுவேன். ஸோ இனிமேல் நம்மளும் வந்துட்டு கொஞ்சம் அவள் கூட ஆக்டிங் போட்டு தான் ஆகணும். அதனால் நான் சொல்கிற மாதிரியே நீ பண்ணுன்னு சொல்லிட்டு ஜங்கு தான் பார்த்தா இந்த ஆக்சிடென்ட் பிளானையே சொல்லியிருப்பான் போல். அதுக்கேற்ற மாதிரி தான் இவளுமே அதை பண்ணியிருப்பா. இப்போ காருக்குள்ளேயும் 2 பேரும் உட்காந்து கிஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ தான் ஜங் சொல்கிறான், நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, ஏன் இந்நேரத்துக்கு அவள் என்னை முழுசாகவே முட்டாள் ஆக்கியிருந்திருப்பா. நானும் எதுவுமே இல்லாமல் நடுத்தருவில் நின்றுருப்பேன். நல்லவேளை உனக்கு முன்னாடியே எல்லாமே தெரிய வந்ததுனால நீயும் என்கிட்ட வந்து சொல்லி எல்லாத்தையுமே உஷார் பண்ணிட்ட. அட்லீஸ்ட் இப்போவாச்சும் நமக்கு இந்த உண்மை தெரிய வந்துச்சு, இதுதான் நமக்கு நல்லதுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது, நல்லது தான், பட் இருந்தாலும் வந்துட்டு அவள் இந்த அளவுக்கு கண்டுபிடிச்சி எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காளே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்ற மாதிரி கேட்கும்போது, அதான் சொன்னனே, நம்மளால் உடனே வந்துட்டு வெளிப்படையாக எதுவுமே பண்ணிட முடியாது. ஏன்னா சொத்து எல்லாத்தையுமே அவள் எந்த அளவுக்கு அவள் பேரில் மாற்றிருக்கான்றது தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல வந்துட்டு சொத்தெல்லாம் நம்ம பக்கம் வர மாதிரி நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும். அது வரைக்கும் அவள் நம்புகிற மாதிரி நம்மளும் வந்துட்டு கொஞ்சம் அப்பாவி வேஷத்தை போட்டு அவளை ஏமாற்றுவோம். அவள் நம்மளை தெரியாமல் ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு பக்கம் பண்ணட்டும், நம்ம அவளுக்கே தெரியாமல் அவளை இன்னொரு பக்கம் ரிவெஞ்ச் எடுப்போம். இத்தனை நாளாக அவள் தானே அவளுடைய ஆட்டத்தை விளையாடிட்டு இருந்தா. இதுக்கப்புறம் நான் என்னுடைய முழு ஆட்டத்தையும் விளையாட ஆரம்பிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்கி கொஞ்சம் வில்லத்தனமாக பேசிகிட்டு இருக்கா. இவளுக்கு கேட்கும் போதே குழுன்னு இருக்கு. ஏன்னா இவளை பொறுத்த வரைக்கும் இவன் எப்படியாச்சும் அவளை ஒழிச்சு கட்டிட்டு வந்தால் போதும்ல. அதனால தான் இவன் இங்கே கொஞ்சம் நிம்மதியாக ஹாப்பியாகவே சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. இது வரைக்கும் ஹீரோயின் மட்டும் இவங்க 2 பேரையும் பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ரிவெஞ்ச் எடுத்துட்டு இருந்தா. அது தெரியாத வரைக்கும் நல்லா இருந்துச்சு. பட் இப்போ இவங்களுக்கு வேற உண்மை தெரிய வந்து இவங்களும் வந்துட்டு அதே மாதிரி அவளை ஏமாற்றி ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ இனிமே தான் கதையை பயங்கரமாக சூடு பிடிக்க போகுது போல. ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, இவங்க பண்ணுறது எல்லாத்தையுமே சமாளித்து ஹீரோயின் எப்படி இவங்களுக்கு பதிலடி கொடுக்க போகிறான்றதெல்லாம் போக தான் பார்க்கணும். ஸோ இதோட இந்த ட்ராமாவோட 6th பார்ட் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.